பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 122வது அதிகாரம் 7வது வசனம். Psalm chapter 122 verse 7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. Peace be within your walls, prosperity within your palaces. ஹல்லேலூயா. நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்க, கர்த்தரை தேடுறீங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அப்படி தானே? ஆனாலும் உங்களுடைய வீட்டுக்குள்ள சில பிரச்சனைகள், சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது நிமித்தம் சமாதானமான சூழ்நிலைகள் இல்லாதது போல இன்னைக்கு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்க வீட்டில் சில பேர் பலவீனப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அவங்கள குணமாக்க போகிறார். பரிபூரண சுகத்தை அவங்க பெற்றுக்கொள்ள போறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுடைய வீட்டுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நீங்க முழுவதுமாக தேடுறீங்க. கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்க முழு இருதயத்தோட நீங்க தேடுறீங்க, அவரை துதிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை நீக்கி போடாம இருப்பாரா? கண்டிப்பா நீக்கி போடுவார். அதனால பிரச்சனைகள் இருக்கு, சமாதானம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். எல்லா பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் நீக்கி போடுவார். அதே சமயம் எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் நீக்கி போட்டு ஒரு பரிபூர்ண ஒரு சுகத்தை கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தகப்பனே சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே நீங்க ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, பெற்றோருக்கும் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை கொடுங்க. குடும்பத்துல எந்த ஒரு பிரிவினையும் வந்துடாதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பலவீனங்கள் எடுத்து போடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, எல்லாருக்கும் ஒரு பரிபூரண ஒரு சுகத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை அருளுவார். அவர் உங்களுக்கு பரிபூரண சுகத்தை தருவார். சந்தோஷமா இருங்க. God bless you. Have a joyful day.